அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வம். அவர் இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவர். நம்ம மேல மனஸ்தாபப்படுகிற தெய்வம். நம்ம இறங்கி மன்னிக்கிறவர். அவருடைய சுபாவம் தண்டிக்கிறதில்ல, மன்னிக்கிற சுபாவம். நம்ம ஒரு பாவம் செய்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா திரும்பி அவர் உணர்த்துவார். முதல்ல இப்போ செய்யாதேன்னு சொல்லி உணர்த்துவார். அப்பொழுதே நம்ம விட்டுவிட்டா அது நல்லது. அவரை அதிகமாய் கோபப்படுத்தும் பொழுதுதான் நம்மை தண்டிப்பார். அதுவுமே கோபத்தில் நம்ம திரும்பி அவர்கிட்ட வரணுன்றதுக்காக தான் அந்த ஆக்கினைகள் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, அதை விட்டு விடுங்கள். உங்களுடைய பாவங்களை அவர் எப்படி மன்னிப்பார்னா, அதை கடலின் ஆழங்களிலே போட்டு விடுவார். அதை அவர் திரும்பி பார்க்க மாட்டார், திரும்ப நினைக்க மாட்டார். மனுஷன் தான் குற்றப்படுத்துவான். பிசாசும் ஒரு சில மனிதர்கள் குற்றப்படுத்துவாங்க. அந்த குற்றப்படுத்துகிற குணம் பிசாசுடைய குணம். அதுதான் போய் குற்றப்படுத்தும். இவன் இந்த பாவத்தை பண்ணிட்டான், இவன் இந்த பாவத்தை பண்ணிட்டான்னு சொல்லி 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 காமிச்சு குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த குற்றப்படுத்துகிற குணம் நமக்கு வேண்டாம். அதையும் விட்டு விடுங்கள். உங்களை நீங்களே குற்றப்படுத்திட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டாரு. எதை எப்போ மறந்தும் போயிட்டாரு. நம்ம அதை திரும்ப திரும்ப நினைக்க வேண்டாம். நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக இருக்கீங்கள, அதை ஸ்ட்ராங்காக இருங்க. அது உண்மையிலேயே நல்ல குணம். அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுக்காக நீங்கள் அவரை ஸ்தோத்திரம் சொல்லணும். இந்த உறுதியான மனம் திருந்தல் எனக்கு கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். இதில் நினைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இனி செய்ய வேண்டியது ஒன்று தான். குற்றப்படுத்துகிற குணம் எனக்குள்ளே இருக்குது. தன்னைத்தானே குற்றப்படுத்திக்கிறது. ஐயோ நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அது வேண்டாம். அது ஆண்டவரே உங்களுக்கு மன்னித்து மறந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை நினைக்கக்கூடாது. நீங்கள் அடுத்து என்னன்றதை பார்க்கணும். இனி பாவம் செய்யக்கூடாது. இனி அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. இனி வர நாட்களில் நான் இதை செய்ய மாட்டாண்டவரேன்னு சொல்லுங்கள். அவரை என்னை உணர்த்தி வழி நடத்தும்னு நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே பாதைகளிலே நீங்கள் போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இரக்கமுள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.